Hi student, welcome to all. 12th Max, Chapter 10, Ordinary Differential Equations, சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். சரி, இதில் நம்ம சம் எக்ஸைஸ் சம் என்ன போட்டுருவோம்னு பார்த்துட்டு வருவோம். புக்ல சம் பார்த்துட்டு வருவோம். ஓகே, 10.5ல 10.5 சம் வந்து நம்ம ஒன்னே ஒன்று தான் போட்டிருக்கோம். 4ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டோம் இல்லையா? சரி, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சம் போட்டுட்டு அப்புறம் அந்த 4th சப்டிவிஷன் மீதி உள்ளதை போடலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, if F is the constant force generated by the motor of an automobile of mass m, its velocity v is given by capital M dv by dt equal to F minus kv. இது ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஃப்ங்கிறது இதுல ஃபோர்ஸ், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விங்கிறது வெலாசிட்டி. ஓகேவா? கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் v in terms of t given that v equal to 0 and t equal to 0. லாஸ்ட் ஆன்சர் என்ன வரணும்னா v in terms of t ல வரணும். v யும் t யும் கலந்த ஈக்குவேஷன் நமக்கு ரிலேஷன் வரணும். அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரிலேஷன் வச்சு நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு லாஸ்டா இந்த 2 டேர்ம் வர மாதிரி ஈக்குவேஷன் நம்ம எடுக்கணும். ஓகேவா? கொண்டு வரணும் லாஸ்டா. சரி, தமிழ் மீடியம் பார்த்துட்டு நம்ம சம் போடலாம். இது பிசிக்ஸ்ல உள்ள இந்த ரிலேஷன் மாதிரி வி வெலாசிட்டி மாஸ் ஃபோர்ஸ்லாம் அங்க படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாடல்ல கொடுத்துருக்காங்க. சரி, நிறை எம் உடைய ஒரு தானியங்கி இயந்திரத்தில் இயக்கியால் உருவாக்கப்படும் மாறாத விசை எஃப் எனில் அதனுடைய திசைவேகம் v என்பது m இன்டு டிவி பை டிடி. டிடினால டயத்தை பொறுத்து, ஓகேவா, காலத்தை பொறுத்து இந்த வெலாசிட்டிங்கிறது மாறுது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஈக்குவல் டு எஃப் மைனஸ் கேவி எனும் சமன்பாட்டால் குறிக்கப்படுகிறது. கே என்பது மாறிலி ஆகும். t ஈக்குவல் டு 0 எனில் v ஈக்குவல் டு 0 என கொடுக்கப்படும் போது v ஐ t சார்பாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப இந்த மாடல் எடுத்துப்போம். எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு வருவோம். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த பிசிக்ஸ்ல இந்த மாதிரி வந்து இயற்பியல் வேதியியல்லாம் இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதுல பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது ஒரு முன்னாடியே நம்ம சொன்னோம். அதுல வந்து இந்த ப்ரொபோர்ஷனோட வச்சு ஒரு சம், ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி 2-3 சம் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாடல்ல தான் இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வச்சு நம்ம அந்த டிஃபரன்ஷியல் மாடல் கொண்டு வந்து லாஸ்டா என்ன பண்ணோம், வியும் டியும் வர மாதிரி உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம உருவாக்கணும். ஓகேவா? சரி, 10.5 அதுல ஃபர்ஸ்ட் சம் அந்த ரிலேஷன் முதல்ல எழுதிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, m இன்ட்டு டிவி பை டிடி ஈக்குவல் டு எஃப் மைனஸ் கேவி. சரி, இதுல இப்ப இது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, எம்ங்கிறது மாஸ், விங்கிறது வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வந்து டயத்தை பொறுத்து மாறுறது டிவி பை டிடி. இல்ல எஃப்ங்கிறது ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, கேங்கிறது கான்ஸ்டன்ட், விங்கிறது வெலாசிட்டி. சரி, இப்ப இதுல என்ன பண்ணோம், நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல தான் என்ன பண்ண போறோம், இதை பிரிக்க போறோம். ஓகேவா? சரி, இதை பிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எம் இது ரெண்டும் சேர்ந்து, இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் இல்லையா? எஃப் மைனஸ் கேவி, கேவியோட சேர்ந்து கேயோட சேர்ந்து ஏதாவது வெறும் இந்த மாதிரி வந்ததுன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு வந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஷியேட் ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு வந்ததுன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவோம். ஏன்னா கான்ஸ்டன்ட் இங்க தனியா இருக்கு, இங்க வந்து கான்ஸ்டன்ட் வந்து சேர்ந்து வந்திருக்கு வேரியபிளோட. அப்ப நம்ம இங்க 0ன்னு போட முடியாது இல்லையா? சரி, அப்ப என்ன பண்ணுவோம், ஃபுல்லாவுமே எல்லாமே நம்ம மாறாம அப்படியே எடுத்துப்போம். ஃபோர்ஸ், வெலாசிட்டி இது அப்படியே எடுத்துப்போம். ஓகே, இப்ப இதை எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம் இன்ட்டு டிவி, இதுவும் வில தான் இருக்கு. அப்ப இதை கீழே கொண்டு வந்துருவோம், இதை அப்படியே கீழே கொண்டு வாங்க. எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு டிடி. இந்த டிடி மேல வந்தா டி, இது எல்லாமே ஒரே இதுதான். ஏன்னா இங்கேயும் வந்து விங்கிறது இந்த கான்ஸ்டன்டோட சேர்ந்து வந்திருக்கு. அப்ப எம் இன்ட்டு டிவியும் நம்ம பிரிக்க முடியாது. இந்த டி ஒன்லி தான் நமக்கு வேரியபிளா இருக்கு, அதை இங்க கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? அப்ப இதை எப்படி பிரிச்சிருக்கோம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல பிரிச்சிருக்கோம். வேரியபிள் மாறிகளை பிரித்து எடுக்கும் முறையில என்ன பண்ணிருக்கோம், இதை பிரிச்சு போட்டிருக்கோம். ஓகேவா? வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். சரி, இப்ப இதுல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை இன்டெகிரல் பண்ண போறோம். இந்த இன்டெகிரல் பண்ணும்போது
நமக்கு இதுலயே கரெக்டா அந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் இன்டெகிரல் பண்ணுவோம். அதாவது கீழே எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், dx டிவைடட் பை எக்ஸ் இப்படி இருந்ததுன்னா இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேலே உள்ளது வரும், கீழே உள்ளது டிஃபரன்ஷியேட் பண்ணா மேலே வந்ததுன்னா நம்ம லாக் அப்படின்னு போட்டுருவோம். இது நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்ப கீழே என்ன வேல்யூ இருந்தாலும் அது மேலே கொண்டு வரும்போது என்ன ஆகும், எக்ஸ் இப்ப டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருந்ததுன்னா மேல என்ன இருக்கும், 2x அப்படின்னு இருக்கும். இதனுடைய டிஃபரன்ஷியேட் மேல இருந்ததுன்னா நம்ம லாக் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது போட்டுடலாம் இல்லையா? இப்ப இதெல்லாம் வந்து இதனுடைய எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். அப்ப கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதனுடைய டிஃபரன்ஷியேட் மேல இருக்கு வந்தாதான் நம்ம லாக்ல கொண்டு வர முடியும். இப்ப இதனுடைய டிஃபரன்ஷியல் மேல இருக்கா பாருங்க. இப்ப கான்ஸ்டன்ட் ஜீரோ, அது பிரச்சனை இல்லை, ஜீரோ இங்க ஒண்ணும் இல்லை. மைனஸ் கே வி இருக்கு. ஓகேவா? இப்ப இதனுடைய டிஃபரன்ஷியேட் வந்து கேங்கன்னா நமக்கு கே தான் வரணும், இங்க எம் இருக்கு இங்க இல்லையா? வினுடைய டிஃபரன்ஷியேட் டிவி டிவி அது கரெக்டா இருக்கு. இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்டா இருக்கு. ஆனா அந்த கேங்கிறது ஒண்ணு இங்க வரல, அது பதிலா எம் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதனுடைய டிஃபரன்ஷியேட் இங்க வர மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இதை அட்ஜஸ்ட் பண்ணா என்ன வரும், என்ன டேர்ம் நமக்கு இல்ல, இந்த மைனஸ் கேங்கிறது இங்க இல்ல. அப்ப அதை வந்து மேலையும் கீழே என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிப்போம். ஓகேவா? அப்ப என்ன வரும், மைனஸ் கே எம், மேலேயும் ஒரு மைனஸ் கேல மல்டிப்ளை பண்ணுவோம், கீழேயும் ஒரு மைனஸ் கேல மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? சரி, அப்ப என்ன வரும், மேல இங்கே மைனஸ் கே ஃபர்ஸ்டே போட்டுங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. மைனஸ் கே எம் இன்டு டிவி டிவைடட் பை இங்கேயும் ஒரு மைனஸ் கே எஃப் மைனஸ் கே, மேல ஒண்ணு கீழே வேல்யூ மாறாம இருக்கிறதுக்கு டிவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இங்க மட்டும் போட்டீங்கன்னா வேல்யூ மாறிடும், அது மாறாம இருக்கிறதுக்கு ஒரு மைனஸ் கேல கீழே என்ன செஞ்சுக்கோம், மைனஸ். ஓகே, கீழியும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம். ஓகே, இப்ப இது வந்து இப்ப இதனுடைய டிஃபரன்ஷியேட் மேல இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணுங்க. இப்ப பாருங்க ஜீரோ ஆயிடுது. ஓகே, அடுத்தது இதனுடைய இது வந்து எம், நம்ம கான்ஸ்டன்ட் இது வெளில எடுத்துலாம். இப்ப செக் பண்ணிப்போம், இது அப்படியே வச்சுப்போம். டிடி, இப்ப இதுல கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. இதுல ஒரு எம் இருக்கு, இதுல ஒரு மைனஸ் கே இருக்கு, அதை வெளில எடுத்துருவோம். ஓகேவா? ஓகே, இதுல வந்து மைனஸ் எம் எடுக்க வேண்டாம், ஏன்னா இந்த மைனஸ் கே இங்க வரணும். அதனால வெறும் எம் மட்டும் எடுத்துப்போம். மைனஸ் கே எடுத்தாச்சு. எம் பை மைனஸ் கேங்கிறது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்தாச்சு. பேலன்ஸ் மீதி என்ன இருக்கு, மைனஸ் கே இன்டு டிவி, மைனஸ் கே இன்டு டிவி டிவைடட் பை எஃப் மைனஸ் கேவி. இப்ப கரெக்டா இருக்கா பாருங்க. ஓகே, எஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ ஆயிடும், மைனஸ் கே இருக்கு, வியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிவி. கண்டிப்பா இதனுடைய இன்டெகல் இங்க இருக்கு, இதனுடைய டிஃபரன்ஷியேட் இங்க இருக்கு கண்டிப்பா, அதனால இன்டெகல் பண்ண முடியும். ஈக்குவல் டு இந்த சைடு இன்டெகல் பண்ணீங்க. ஓகேவா? புரியுதா? அதனால இந்த சப்போஸ் இந்த மாதிரி பண்ண முடியாத சமயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வேல்யூ மாறாம அட்ஜஸ்ட் பண்ணணும், மேல மட்டும் பண்ணிட்டு கீழே பண்ணாம விட்டுறக்கூடாது. அட்ஜஸ்ட் இது வந்து மதிப்பு மாறாம இருக்கிறதுக்கு இங்கேயும் ஒரு மைனஸ் கேல மல்டிப்ளை பண்றோம். இதுல ஒரு கான்ஸ்டன்ட் எம் பை மைனஸ் கேங்கிறது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்து வச்சு பேலன்ஸ் உள்ளதை உள்ள போட்டுப்போம். இப்ப இதை எங்க இன்டெகல் பண்ணி போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, இப்ப இதுல என்ன இருக்கு, எம் பை மைனஸ் எம் பை கே லாக், டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம், இதனோட டிஃபரன்ஷியேட் இங்க இருக்கு. அப்ப லாக் ஆஃப் இது அப்படியே பிராக்கெட்ல போட்டுங்க, லாக் லாக் எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு டி. ஏன்னா இன்டெகல் டிடிஏ பண்ணும்போது டி வரும். இதுல ஒரு கான்ஸ்டன்ட் எப்போதுமே இன்டெகல் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும், பிளஸ் சி. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தியா தான் வரும். இது வந்து 3 மார்க்ல அல்லது 5 மார்க்ல கேட்கக்கூடிய கேள்வி, பார்த்துங்க. ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமா, அப்படியே மெமரி பண்ணக்கூடாது, போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது இது முடிஞ்சிச்சு. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்ப இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, கிவன் வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, v ஈக்குவல் டு 0, t ஈக்குவல் டு 0. அது வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இதுல சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், p இருக்கிறதுல 0 போடுங்க, இது 0 ஆகும். டி இருக்கிறதுல 0 போட்டா இது 0 ஆகும் இல்லையா? அப்ப என்ன வேல்யூ வரும், இந்த இடம் ஒண்டிதான் 0 ஆகும், வேற எங்கேயும் டி இல்ல இல்லையா? அப்ப என்ன ஆகும், மைனஸ் எம் பை கே இன் 1ல போடுறோம், இன் 1. ஓகேவா? சரி, இதுல போடும்போது என்ன ஆகும், லாக் எஃப் மைனஸ், இதுல 0 போடும்போது 0 ஆயிடும், எஃப் மைனஸ் 0 ஈக்குவல் டு 0 பிளஸ் சின்னு வரும். அப்ப சினுடைய வேல்யூ மைனஸ் எம் பை கே லாக் எஃப் ஈக்குவல் டு சி அப்படின்னு வரும். இது வந்து சியினுடைய வேல்யூ. இப்ப இந்த சி இதை வந்து 2 அப்படின்னு வச்சுப்போம். இப்ப இந்த 2 கொண்டு போய் என்ன பண்ணுவோம், 1ல போடுவோம். இந்த 2 கொண்டு போய் இந்த 1ல போடுவோம், 2 இன் 1. ஓகேவா? சரி, 2 இன் 1 இம்ப்ளைஸ்
இப்ப இதை தூக்கி இங்க போட்டேன், இதெல்லாம் அப்படியே வரும். இந்த சி இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ இங்க வந்துடும். ஓகேவா? சரி, போலாமா? ஓகே, லெஃப்ட் சைடு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த வேல்யூ இங்க வரும், மைனஸ் எம் பை கே லாக், இங்க என்ன இருக்கு, எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு டி பிளஸ் சி. சிக்கு மேல என்ன வேல்யூ இருக்கு, இந்த வேல்யூ எழுதிங்க, மைனஸ் எம் பை கே லாக் எஃப். ஓகேவா? சரி, இப்ப இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் லாக் இருக்கு, இங்கேயும் லாக் இருக்கு. அப்ப லாக் ரெண்டையும் என்ன பண்ணுவோம், ஒன்னா கொண்டு வந்துருவோம். இது இந்த லாக் இங்க இந்த சைடு எடுத்துட்டு வந்துருவோம். ஓகேவா? சரி, அப்ப என்ன ஆகுது, இதுல ஒரு எம் பை மைனஸ் எம் பை கேங்கிறது ரெண்டு காமனா இருக்கு, அதையும் வெளில எடுத்துடலாம். அப்ப மைனஸ் எம் பை கே லாக், இங்க என்ன இருக்கு, லாக் எஃப் லாக் எஃப். ஏன்னா இந்த வேல்யூ வந்து இங்க வரும்போது மைனஸ்ல வரும், இந்த வேல்யூ இங்க வரும்போது மைனஸ்ல வரும். அப்ப மைனஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் இந்த டேர்ம்ல. இல்ல ஒரு லைன் போட்டுங்க, அப்புறம் வேணாலும் போட்டுக்கலாம். இங்க என்ன வரும், மைனஸ் லாக் எஃப் ஈக்குவல் டு டி. ஓகேவா? இப்ப இதுல இங்க பாருங்க, மைனஸ் எம் பை கேங்கிறது காமனா நம்ம எடுத்தும் போது இங்க என்ன ஆகும்னா, ஒரு மைனஸ் இங்க இந்த டேர்ம் இங்க வரும்போது என்ன ஆகும்னா, இது மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும். புரியுதா இல்லையா? ஏன்னா நம்ம டேர்ம் எடுக்கும்போது இப்ப இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், இங்க இந்த இடத்துல மைனஸ் வெளில எடுத்துட்டோம். ஓகேவா? அப்ப இந்த டேர்ம் இங்க எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வரும்போது பிளஸ் ஆயிடுது. இங்க வந்து இது மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும். இங்க வரும்போது டேர்ம் மைனஸ் ஆயிடும், ஆனா இந்த இடத்த மைனஸ் பிளஸ் கே, இதை வந்து மைனஸ் இப்ப எடுக்க வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு லைன் போட்டுட்டு அப்புறம் வேணா எடுத்துப்போம். இதை முதல்ல கொண்டு வந்துருவோம். மைனஸ் எம் பை கே லாக் எஃப் மைனஸ் கேவி, இந்த டேர்ம் முதல்ல எடுத்துருவாங்க. இந்த டேர்ம் எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும், பிளஸ் ஒன் பை கே லாக் எஃப் ஈக்குவல் டு டி. இப்ப இதை முதல்ல முடிச்சிருவோம் நம்ம, ஏன்னா மைனஸ் பிளஸ் கொண்டு வரும்போது மாறிடும், கன்ஃபியூஸ் ஆயிடும். இதை முதல்ல முடிச்சிருங்க, அப்புறம் நம்ம காமனா கொண்டு வந்துருவோம். ஓகேவா? சரி, இப்ப ஓகே. இப்ப இதுல வந்து எம் பை கே இருக்கு, எம் பை கே இருக்கு. ஓகேவா? நம்ம இதுல ஒரு மைனஸ் எம் பை கே இருக்கு, ஒண்ணுத்துல பிளஸ் பை கே இருக்கு இல்லையா? அப்போ ஒண்ணுத்துல மைனஸ் இருந்தா நம்ம ரெண்டுத்துலயும் மைனஸா எடுத்தால்தான் நம்ம காமனா எடுக்க முடியும் இல்லையா? அப்ப மைனஸ் எம் பை கே. ஓகேவா? இதுல மைனஸ் எடுத்தாச்சுன்னா இதுல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாக் எஃப் முதல்ல வந்துடும், லாக் எஃப். ஏன்னா இதுல மைனஸ். ஓகேவா? லாக் எஃப் மைனஸ் லாக் எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு டி அப்படின்னு வந்துடும். ஓகேவா? சரி, இப்ப கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேவா, இதுல கான்ஸ்டன்ட் போடும்போது, இதுல வந்து நம்ம இதை மாத்தி எழுதிருக்கோம், அதனாலதான் நமக்கு இது இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து மாறாது. நம்ம கொண்டு வரும்போது ஒரு மைனஸ் வரும். ஓகேவா? அந்த மைனஸ் தான் நம்ம இங்க பாருங்க, இந்த டேர்ம் வந்து எப்போதுமே இங்க பாருங்க, எம் ஸ்கொயர் லாக் ஏ ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் லாக் பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது ஒரு உதாரணமா எடுத்துப்போம். இப்ப இதுல எம் ஸ்கொயர் லாக் ஏ, இந்த டேர்ம் இங்க வரும்போது மைனஸ் எம் ஸ்கொயர் லாக் பின்னு தான் வரும். இப்ப நம்ம எடுக்கும் போது காமனா எம் ஸ்கொயர்ங்கிறது தான் நம்ம காமனா எடுப்போம், மீதி லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட்டுக்குள்ள நமக்கு என்ன இருந்தாலும், ஒருவேளை இந்த இடத்துல மைனஸ் எம் இருந்ததுன்னா இங்கேயும் மைனஸ் எம் இருந்ததுன்னா அது மாறாது. புரியுதா? அதனால மைனஸ்ங்கிறது உள்ள இருந்தா நம்ம இங்க கொண்டு வரும்போது அந்த டேர்ம் மாறாது, ஏன்னா இது ஃபுல்லுமே கான்ஸ்டன்ட் தான். நமக்கு வேண்டியது இந்த பிளஸ்ங்கிறது தான் மைனஸ் ஆகும், உள்ள கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அதனால இங்க இந்த இடத்துல என்ன வரும், ரெண்டு மைனஸ் வரும். ஓகேவா? அப்ப காமனா எடுக்கும் போது தான் நம்ம அந்த மைனஸ் இதாகும். ஓகேவா? அப்ப புரியுதா? ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, டேர்ம் மாறும், இந்த இடத்துல எடுக்கும்போது பிளஸ் மாறும். லாக் எஃப், இங்க என்ன இருக்கு, லாக் எஃப் ஈக்குவல் டு டி. ஓகேவா? இப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால நமக்கு இப்படி வருது. ஓகேவா? சரி, இப்ப கரெக்டா இருக்கும். இப்ப இதுல இதுல இந்த எஃப் மைனஸ் இருந்தது, மாத்தி எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு டி. ஓகே, இப்ப என்ன பண்ணும், கான்ஸ்டன்ட்டை டிவைட்ல கொண்டு வந்துருங்க. log f divided by f minus kv ஈக்குவல் டு, இங்க என்ன இருக்கு,
எம் பை கே இல்லையா? இந்த இடத்துல என்ன இருக்கு? எம் பை கே இருக்கு. இந்த இடத்துல இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டி இன்ட்டு எம் பை கே பை எம்னு ஆகும் இந்த இடத்துல. ஓகேவா? இந்த பக்கம் கொண்டு வரும்போது பிளஸ் ஆயிடும், கே பை எம் அப்படின்னு ஆயிடும். இது வந்து ஃபார்முலா லாக் ஏ மைனஸ் லாக் பிங்கும் போது லாக் ஏ டிவைடட் பை பி அப்படின்னு ஆகும் மைனஸ்ல வரும்போது. ஓகேவா? ஈக்குவல் டு லாக் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாக ரிமூவ் பண்ணும்போது இந்த பக்கம் இ பவர்னு போயிடும். நிறைய ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் லாக ரிமூவ் பண்ணும்போது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? இ பவர்னு ஆயிடும். அதனால எஃப் டிவைடட் பை எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு இ பவர் டி இன்ட்டு கே பை எம். லாக ரிமூவ் பண்ணும்போது இ பவர்னு ஆயிடும். இந்த இடத்துல எஃப் கொஞ்சம் மேலே எழுதுறேன், எஃப் டிவைடட் பை எஃப் மைனஸ் கே. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? திரும்பி போறோம். ஓகேவா? இந்த இடத்துல கே பை எம்மா, சரி, இதனுடைய கண்டினியூஷன் அங்கே இருக்கட்டும். ஓகே, இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஃப் பை கேவி. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? எஃப் பை எஃப் மைனஸ் இதை வந்து தலைகீழாக்கும். ஏன்னா டி பவர்ல கொண்டு வரும்போது 1/t வந்தா மைனஸ்ல நமக்கு வேல்யூ கொண்டு வந்துடலாம். இதை வந்து தலைகீழாக்கும் போது எஃப் மைனஸ் கேவி டிவைடட் பை எஃப் ஈக்குவல் டு 1/e பவர் கேடி டிவைடட் பை எம் அப்படின்னு போடுவோம். இது ரிவர்ஸ்ல கொண்டு வரும்போது இது ரிவர்ஸ்ல ஆயிடும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈக்குவல் டு எஃப் மைனஸ் கேவி. லாஸ்டா என்ன வரணும்? இ வரக்கூடாது. என்னென்ன டேர்ம் கொண்டு வந்திருக்காங்க? எஃப்பும் வந்து வியும் எஃப்பும் வியும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு லாஸ்டா என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ரிசல்ட் மட்டும் தான் நமக்கு வரணும். அந்த ரிசல்ட்டை நம்ம லாஸ்டா கொண்டு வந்துடணும். ஓகேவா? மீதி கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் எடுத்துடணும். ஓகே ஓகே, இப்போ இதுல என்ன பண்ண போறோம்? இதை இ வந்து கொண்டு வரும், வெலாசிட்டி கொண்டு வரணும். விங்கிற வேல்யூ தான் நம்ம லாஸ்டா கொண்டு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? சரி, எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு இந்த எஃப் இங்க கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தா என்ன ஆகும்? எஃப் டிவைடட் பை இ பவர் கேடி பை எம். ஓகேவா? சரி, இப்போ இதை மேல கொண்டு வந்தா என்ன ஆகும்? எஃப் மைனஸ் கேவி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு இ பவர் மைனஸ் கேடி பை எம். ஓகேவா? சரி, அப்ப என்ன திருப்பி என்ன ஆகும்? இந்த என்ன பண்ணலாம்? மைனஸ் கேவி அப்படி வச்சுங்க. இதுவும் எஃப் தான், இதுவும் எஃப் தான். அதனால என்ன பண்ணலாம்? எஃப் இந்த சைடு கொண்டு வந்துருவோம். எஃப் எஃப் இ பவர் மைனஸ் கேடி பை எம் மைனஸ் எஃப் பிளஸ் எஃப் இந்த சைடு வந்தா மைனஸ் எஃப். ரெண்டுமே காமனா எஃப் இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம். இப்ப இது வந்து வி ஈக்குவல் டு வி ஒண்டி தான் வரணும் லெஃப்ட் சைடு. இந்த கே இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும்? -1/k ஆகும். இதை அப்படியே வச்சுங்க. எஃப் இ பவர் மைனஸ் கேடி பை எம் மைனஸ் எஃப். ஓகேவா? இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, லாஸ்ட் இது என்ன பண்ண போறோம்? எஃப் காமனா இருக்கு, இதோடய நிப்பாட்டல. ஏன்னா முக்கால்வாசி நமக்கு விங்கிற வெலாசிட்டி கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஆனா வந்து நம்ம என்ன பண்றோம்? இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம புக்கு அந்த ரிலேஷன் புக் ஆன்சர் இருந்தாதான் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளத்துக்குலாம் நமக்கு மார்க் போடுவாங்க. அதனால நம்ம புக் ஆன்சர் என்ன பண்ணணும்? கொண்டு வந்துடணும். அது வரைக்கும் நம்ம போட்டுதான் ஆகும். ஓகேவா? சரி, இப்ப இது வரை போட்டாச்சு. இப்ப இதுல வந்து எஃப் காமனா எடுத்துருவோம். பி ஈக்குவல் டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மினிட் போடும்போது கொஞ்சம் தான் இருக்கும், அப்புறம் திருப்பி திருப்பி போட போட என்ன ஆகும்? உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகே, மைனஸ் ஓகேவா 1/k என்னத்தை எடுத்துச்சுன்னா எஃப். எஃப் காமனா எடுத்தீங்கன்னா மீதி என்ன வரும்? இ பவர் மைனஸ் கேடி பை எம் மைனஸ் 1 எடுத்தாச்சு. எஃப் இந்த கொண்டு வந்தா என்ன ஆகும்? மைனஸ் கேடி பை எம் கேடி பை எம் மைனஸ் 1. எஃப் எடுத்துட்டோம் இல்லையா? தெரியுதா? உள்ள போட்டுருக்கு, தெரியுதா? ஓகே, இப்ப வந்து எஃப் பை கே, எஃப் வெளில கொண்டு வந்தாச்சு. இது இ பவர் மைனஸ் கேடி டிவைடட் பை எம் மைனஸ் 1. இங்க என்ன இருக்கு? வி. அவ்வளவுதான். இப்ப இதுல வந்து 1 முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க, இ வந்து இந்த பக்கம் இருக்கு, அதனால இதை அப்படியே மாத்திங்க. வி ஈக்குவல் டு அப்ப என்ன ஆகும்? மைனஸ் பொசிஷன் மாறும். பொசிஷன் இந்த மாறும் போது மைனஸ் இங்க வந்துடும், பிளஸ் ஆயிடும். அப்ப எஃப் பை கே 1 மைனஸ் இ பவர் கேடி பை எம் தான். உங்க புக்ல ஒரு 2 பேஜ் ஃபுல்லா வந்துரும் இந்த சம். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். புரியுதா? என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எந்தெந்த இடத்துல பண்ணிருக்குமோ அந்த இடத்துல ஒரு டிக் போட்டு அது வரைக்கும் ஒரு 2 டைம்ஸ் பண்ணுங்க. ஓகேவா?
அது மாதிரி அடுத்தது எந்த இதுல எந்த சேஞ்ச் பண்ணமோ அந்த இடத்துல அது மாதிரி இன்னொரு டிக் போட்டு அதுல 2 டைம்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், மெமரி ஆயிடும். ஓகேவா? லெட்டர் பண்ணீங்கன்னா மறந்துடும், இதுக்கு பதிலா இது போட்டிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சரி. ஓகேவா? இதான் வந்து இந்த சம்மினுடைய ஆன்சர். ஓகே, பண்ணலாமா? சரி. ஓகே, அடுத்தது தேர்ட் சம் போட போறோம். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மா போட்டுட்டு பேலன்ஸ் சம் தான் நம்ம ஹோம்ஒர்க்கா போட்டுங்க. டைம் இருந்தால் இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஒரே மாடல்ல இருக்கிறதுலாம் நீங்க மாடல் ஹோம்ஒர்க்கா போட்டுங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சம். எக்ஸசைஸ் 10.5. ஓகே, இதுல வந்து தேர்ட் சம் எழுதிப்போம். ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதி நம்ம புக்கு போக வேண்டாம், அடுத்த சம் போகும்போது புக்கை பார்த்துக்கலாம். ஸ்லோப் வந்து y மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். பாயிண்ட் வந்து பாயிண்ட் 1 கொடுத்துருக்காங்க, 1,0. சரி, இதனுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போட போறோம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்டா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ். லாஸ்டா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் கர்வோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸ்லோப் அதாவது நீங்க ஸ்லோப்புங்க 9th இருந்து படிச்சிருக்கீங்க இல்லையா, சாய்வு. ஸ்லோப்னா என்ன, சாய்வு என்னுடைய சமன்பாடு. ஸ்லோப் வந்து எம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த எம் எப்படி எழுதலாம், டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதலாம். இது நீங்க முன்னாடியே படிச்சிருக்கீங்க. ஸ்லோப் அப்படின்னாலே எம், அது வந்து டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவா? அப்ப நம்ம ஸ்லோப் இருக்க இடத்துல என்ன போட்டுக்கலாம், டிஒய் பை டிஎக்ஸ் போட்டு இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இங்கே சொல்யூஷன் எழுதுங்க. டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த எழுதுங்க ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். சரி, இப்ப இந்த டேர்ம்ல வேரியபிள் செப்பரபிள் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, எல்லா சமமே. இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்தா வேரியபிள் செப்பரபிள்ல நமக்கு பிரிக்கிறது கஷ்டம். இன்டெகல்ல இதுல போட முடியாது, ஏன்னா இந்த ஃபார்முலாமே அப்ளை பண்ண முடியாதுன்னு. இப்படி இருந்துன்னு வச்சுங்களேன், 1/x இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம பிரிக்கலாம் ரெண்டா. இது வந்து பார்ஷியல்ல பிரிக்கலாம். பார்ஷியல்ங்கிறது பேசிக் அல்ஜிப்ரால இல்ல பார்த்துருப்பீங்க இல்லையா, 11th இருக்கு. நமக்கு பிரிச்சு போட்டிருக்கோம், ஏ பை பி பை அப்படின்னு பிரிச்சு போடுவோம். பார்ஷியல் பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதுக, அந்த மாதிரி பிரிச்சு போட்டுடலாம் இந்த மாதிரி இருந்தா. ஆனா இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இந்த மாதிரி சேர்ந்து இருந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இன்டெகிரல் பண்ண முடியாது, செப்பரேட்டாவும் பிரிக்கவும் முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதை இந்த மாதிரி டேர்மா அட்ஜஸ்ட் பண்ணி பிரிச்சுப்போம் முதல்ல. ஓகேவா? சரி, இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயே நம்ம பிரிச்சுடுவோம். டிஒய் பை டிஎக்ஸ், இது வந்து முதல்ல செப்பரேட்டா டி எக்ஸ் எக்ஸ் ஒய்ய முதல்ல பிரிச்சுப்போம். அப்புறமா இதை பிரிச்சுப்போம். முதல்ல எக்ஸ் ஒய் வந்து டிஒய் பை ஒய் இங்க கொண்டு வந்துருவோம். 1/1 இது இப்படி பிரிக்கலாம், இதை பிரிக்கலாம். இதை தான் நம்ம பிரிக்க இன்டெகிரல் பண்ண முடியாது. இந்த டேர்மை செப்பரேட்டா நம்ம பிரிக்கலாம். எக்ஸை தனியா பிரிச்சுட்டோம், டிஒய் ஒய்யை தனியா பிரிச்சுட்டோம், டிஒய் ஒய் மைனஸ் 1. இங்க என்ன இருக்கு, 1/x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இந்த டிஎக்ஸ் அங்க வந்தா மேல ஆயிடும். இப்ப இது ஓகே. இப்ப இதுதான் நம்ம என்ன பண்ணோம், அட்ஜஸ்ட் பண்ணோம். ஓகேவா? இப்ப இது இந்த மாடல்ல இருக்கு, டிஒய் பை ஒய் மைனஸ் 1 டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிற மாடல்ல இருக்கு. நம்ம இப்பதான் என்ன சொன்னோம், இன்டெகிரல் இந்த மாதிரி டைரக்டா பண்ண முடியாது. இதுல என்ன பண்ணோம், பார்ஷியல்ல நம்ம பிரிச்சு கொண்டு வந்து ஏ மதிப்பு பி மதிப்பு பண்ணி நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரோம். ஓகேவா? சரி, இப்ப இதுல இது ஒய். இப்ப இதுல பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை மட்டும் எடுத்துக்கோ. இதுல வந்து 1/x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், இது வந்து ஸ்டெப் நம்பர் 1ன்னு வச்சுப்போமே. ஏன்னா நம்ம ஸ்டெப் 1ன்னு போட்டுடலாம், திருப்பி இன்னொரு தடவை சம்ம எழுதிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரி, இந்த இதை வந்து என்ன பண்ண போறோம், பிரிக்க போறோம் ரெண்டா. இதை எப்படி பிரிக்கலாம், 1/x இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 பிரிக்கலாமா. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்கா. ஓகே, இப்ப இது எப்படி ரெண்டா பார்ஷியல்ல பிரிக்கலாம், ஏ பை எக்ஸ் பிளஸ் b/x plus 1 பிரிக்கலாமா. இதை பிரிக்க முடியுமா? ஓகே,
இப்போ இதுல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க 1/x into x plus 1 equal to a/x plus b/x plus 1. ஓகே, இப்போ இதுல இருந்து கீழே என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்க என்ன ஆகும், 1/x into x plus 1 equal to இதை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும், a into x plus 1 plus b into x divided by x into x plus 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை என்ன பண்ணோம், சேமா கொண்டு வரணும் டினாமினேட்டரை. ஓகேவா, அப்ப இது ரெண்டும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்கு, 1 equal to a into x plus 1 plus bx. இப்படிதான் நம்ம பிரிப்போம், பார்ஷியல் பகுதி பின்னங்களா பிரிக்கும் போது இப்படிதான் பிரிப்போம் இல்லையா. சரி, இப்ப இதுல என்ன கண்டுபிடிக்கணும், ஏனுடைய மதிப்பும் பியினுடைய மதிப்பும் கண்டுபிடிச்சு இந்த சமன்பாட்டுல போடணும். ஏற்கனவே நம்ம 1 வச்சுட்டோம், இது 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல போட்டீங்கன்னா நம்ம அப்படியே டைரக்டா கொண்டு இதுல போட்டுடலாம் அந்த வேல்யூ. ஓகேவா, சரி இது எப்படி பிரிப்பீங்க, ஏதாவது ஒண்ண நம்ம ஆப்போசிட்ல மாத்தி கேன்சல் பண்ணணும். இங்க +1 இருக்கு, எக்ஸுக்கு பதிலா -1 போட்டா இந்த டேர்ம் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப எந்தனுடைய வேல்யூ கிடைச்சிடும், பியினுடைய வேல்யூ கிடைச்சிடும். அடுத்தது காமனா எல்லாத்துக்கும் 0, எக்ஸனுடைய மதிப்பு 0 அப்படின்னு போட்டீங்கன்னா இன்னொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்ப எதை வேணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், x = 0 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதனுடைய -1 போட்டுட்டு b எப்படி கண்டுபிடிச்சாலும் நம்ம 1/1 வந்துடும் ஆன்சர். ஓகேவா, சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஏ இருக்கிறதுல நம்ம எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ண போறோம், -1 போட்டீங்கன்னா இந்த டேர்ம் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ரெண்டு பக்கம் போடலாமா, மேல இருந்து போட்டுவோம். இது கொஞ்சம் லெங்க்தியா தான் வரும் நமக்கு லாஸ்ட் ஆன்சர் போற வரைக்கும், அதனால இங்க இருந்து ஆரம்பிச்சோம். இப்ப இது என்ன பண்ண போறோம், எக்ஸ் இருக்க இடத்துல -1 போட போறோம். போட்டீங்கன்னா என்ன ஆகும், லெஃப்ட் சைடு என்ன இருக்கு, 1 equal to இந்த இடத்துல a இன்ட்டு இங்க என்ன இருக்கு, -1 + 1 + b இன்ட்டு -1, இங்கே -1 போடுறோம். போட்டா என்ன ஆகும், 1 equal to இது என்ன ஆகும், ஏங்கிறது 0 ஆயிடும், b வேல்யூ -bன்னு வரும் இல்லையா. சரி, அப்ப என்ன வரும், 1 equal to -bனா b equal to -1. p வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், a கண்டுபிடிக்கணும். a கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், x = 0 போட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இதுல போட்டா என்ன வரும், லெஃப்ட் சைடு என்ன இருக்கு, 1 equal to a into 0 + 1. இந்த இடத்துல x = 0 + 1. அடுத்தது plus b into 0. that is a 1 equal to இங்க என்ன வரும், a வரும், இது 0 ஆயிடும். ஓகேவா, அப்ப a equal to a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு, எங்க போடணும்னு சொல்லியிருக்கேன், ஈக்குவேஷன் 2ல போடணும். ஓகேவா, சரி equation 2 implies இங்க என்ன இருக்கு, 1/x into x plus 1 that is equal to a இருக்கிறதுல என்ன போடணும், 1 divided by x plus b divided by b க்கு பதிலா தான் நம்ம டைரக்டாவே இதை போட்டுடலாம். b இருக்கிறதுல -1 இருக்கு, டைரக்டாவே -1 divided by x plus 1. இது எதனுடைய வேல்யூ, x² plus x ஓட வேல்யூ இல்லையா. சரி, அது அப்படியே நம்ம அந்த ஈக்குவேஷன்லயே டைரக்டா போட்டு இன்டெகிரல் போட்டுற வேண்டியதான். ஓகே, இது என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூவை நம்ம முன்னாடி வச்சுக்கணும் இல்லையா, ஸ்டெப் நம்பர் 1 அதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா, சரி சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரல் பண்ணா நமக்கு வேண்டிய ஆன்சர். ஓகே, 1 implies 1ல என்ன இருக்கு, லெஃப்ட் சைடு வந்து dy by y minus 1ன்னு இருக்கு, ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கு, அந்த dx by x² plus xன்னு இருந்தது, அதுக்கு பதிலா தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்ச வேல்யூவை இதை எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா, அப்ப என்ன ஆகும், இன்டெகிரல் dy by y minus 1 ஈக்குவல் டு இன்டெகிரல் dx divided by இந்த வேல்யூக்கு பதிலா எதை போட்டுக்கணும், இந்த வேல்யூ போட்டுக்கணும். ஓகேவா, சரி அப்ப என்ன வரும், d இன்ட்ல போட்டுக்கலாம் dx, இங்க என்ன இருக்கு, 1/x minus 1/x plus 1 into dx. இந்த வேல்யூக்கு பதிலா தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, அப்ப இதுக்கு x 1/x² plus xக்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிச்சு. இப்ப இதை தனித்தனியா பிரிச்சுக்கலாம். இன்டெகிரல் dy by y minus 1 equal to இன்டெகிரல், இது ரெண்டும் தனித்தனியா பிரிச்சுங்க, தனித்தனியா பிரிச்சா என்ன ஆகும், dx by x மைனஸ் இன்டெகிரல் dx by x plus 1. இந்த dx இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு, ரெண்டா பிரிச்சாச்சு. ஓகேவா, ரெண்டா பிரிச்சு இப்ப இன்டெகிரல் பண்ண வேண்டியதான். இன்டெகிரல் பண்ணா என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், கீழே உள்ள டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல உள்ளது வந்தா அது லாகா எழுதிக்கலாம். இப்ப ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy வருது, கான்ஸ்டன்ட் 0 ஆயிடுது. அப்ப இதனுடைய டிஃபரன்ஷியேட் மேல இருக்கிறதுனால இது என்ன எழுதிக்கலாம், log y minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதனுடைய டிஃபரன்ஷியேட் இங்க இருக்கிறதுனால இது என்ன எழுதிக்கலாம், log xன்னு எழுதிக்கலாம்.
இதனுடைய டிஃபரன்ஷியேட் மேல இருக்கா, எக்ஸினுடைய டிஃபரன்ஷியேட் டிஎக்ஸ், ஒன்னை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப இதுவும் இருக்கு. இப்ப இதுல என்ன எழுதிக்கலாம், லாக் எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகேவா, லாஸ்டா இன்டெகிரல் முடிச்சோடனே என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அது கான்ஸ்டன்ட் நம்ம லாக் எல்லாத்துலயுமே லாக் இருக்கிறதுனால அந்த கான்ஸ்டன்ட்லி லாக் சேர்த்து. ஓகேவா, நம்ம வெறும் சி தான் போடுவோம், இப்ப எல்லாத்துலயும் லாக் இருக்கிறதுனால இதையும் லாக் சி. ஓகேவா, சரி. இப்ப இது என்ன பண்ணலாம், லாக் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு, இதை பிளஸ் ரெண்டையும் என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா இதுவும் பிளஸ்ல இருக்கு, இதுவும் மைனஸ்ல இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன எழுதிக்கலாம், லாக் எக்ஸின்னு எழுதிக்கலாம். லாக் சி, லாக் எம் பிளஸ் லாக் என், லாக் எம் என் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, மைனஸ் லாக் எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகேவா, இப்ப திருப்பி என்ன வரும், லாக் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு லாக், இது ரெண்டு என்ன ஆயிடும், திருப்பி டிவைட்ல வரும், ஏன்னா மைனஸ் இருக்கும்போது டிவைட்ல வரும், எக்ஸி டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். இப்போ ரெண்டு பக்கமும் லாக் கேன்சல் ஆயிடும், பேலன்ஸ் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆன்சர் கொண்டு வந்துட வேண்டியதான். ஓகேவா, ஒரு 2 லைன்ஸ்ல சம் பண்ணுது. ரெண்டு சம்மே கொஞ்சம் லெங்க்தியா தான் வரும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஓகேவா, ஓகே. இப்போ என்ன ஆயிடும், லாக் கேன்சல் ஆயிடும், பேலன்ஸ் என்ன இருக்கு, y மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸி டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகேவா, சரி. இப்போ இது என்ன ஆகும், கிராஸ் பண்ணிட வேண்டியதா, கிராஸ் பண்ண என்ன ஆகும், y மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸி. இதை கொண்டு போய் கிராஸ் பண்ணலாம். ஓகேவா, சரி. ஓகே, இது அப்படியே என்ன பண்ணலாம், நமக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் வந்து 1,0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈவன் பாயிண்ட் வந்து 1,0. அப்ப எக்ஸனுடைய வேல்யூ 1, ஒய்னுடைய வேல்யூ 0. இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோமா, எக்ஸ் இருக்கிறதுல 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒய் இருக்கிறதுல 0 இதுலயே கொடுத்துருங்க. கொடுத்தா என்ன ஆகும், 0 மைனஸ் 1 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 1 இன்ட்டு சி. இது என்ன ஆகும், 2 வரும், 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு சி. அப்ப சியினுடைய வேல்யூ மைனஸ் 2. நம்ம சி கண்டுபிடிக்க சொல்லல, நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ்டா என்ன பண்ணிருக்கோம், அதுல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எதை வச்சிருக்கோம், நம்ம கிவன் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். கிவன் ஈக்குவேஷன் என்ன, அதுல அப்படியே இதை போட்டுற வேண்டியதான். நம்ம சி அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன். ஓகே, ஓ இது வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 3 அப்படின்னு போட்டுப்போம். ஏற்கனவே 1 2 போட்டோம் இல்லையா, அதுல 3ல இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 இம்ப்ளைஸ் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சிக்கு பதில மைனஸ் 2 போட்டுருங்க, டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். இதை கிராஸ் மல்டிப்ளை இங்க கொண்டு வந்து இப்படியே போட்டுருங்க. இல்லை இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணிக்கலாம், இதை இந்த கொண்டு வந்துடலாம். இதை இங்க கொண்டு வரதோட இதை இங்க கொண்டு வரலாம், ஈஸி ஆயிடும். ஒய் ஈக்குவல் டு, இந்த சைடு தான் போகும். ஃபர்ஸ்ட் சம் தேர்ட் சம் ரெண்டு கொஞ்சம் லெங்க்தியான சம் தான். ஓகே, இது என்ன பண்றோம், இந்த ஒன்னை இங்க கொண்டு வந்துடும். கொண்டு வந்தா ஆகும், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன்னு வரும். இந்த ஒன்னு சாரி பிளஸ் ஒன்னு, இந்த பக்கம் மைனஸ் ஒன்னு இந்த சைடு இருந்தா பிளஸ் ஒன்னு ஆயிடும். இதை எல்சிஎம் எடுத்துருங்க, 2x பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். ஒன்னும் இல்லை, இதை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஓகேவா, சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும், மைனஸ் 2xல இருந்து எக்ஸ் போயிட்டுனா மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். இதை அப்படியே திருப்பி எழுதுங்க, 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ. அவ்வளவுதான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸ்லோப் ஆஃப் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்லோப் இல்லைனா என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ். therefore it is equation of curve. கர்வ்னா வளைவரை, வளைவரையினுடைய சமன்பாடு அதான் கேட்டிருக்காங்க, நம்ம போட்டாச்சு. CURV ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ். ஓகேவா, இது நம்ம இது ஏன் மாத்துறீங்கன்னா மாத்திக்கணும். ஒன்றும் ஃபர்ஸ்ட் மைனஸ் இருக்கிறதுனால மாத்திருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இதை முதல்ல எழுதிருக்கோம், இதை அடுத்தது எழுதிருக்கோம், இதுக்கு தகுந்த மாதிரி இதை எழுதிருக்கோம். ஓகேவா, இது பிளஸ்லாம் மாத்து, ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கும் போது மாத்தி எழுதுனா மதிப்பெல்லாம் மாறாது. ஓகேவா, இதான் ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ். சரி, அவ்வளோதான். இது செகண்ட் சம். ஃபர்ஸ்ட் சம் சாரி தேர்ட் சம். ஃபர்ஸ்ட் சம் போட்டிருக்கோம், தேர்ட் சம் போட்டிருக்கோம். ஓகேவா, சரி.
அடுத்தது ஒரு ஃபோர்த்து சம்ல ஒரு குட்டி சம்மா போட்டுருவோம். ஆக்சுவலா சம் புக்ல பாத்துட்டு இருக்கோம். இந்த சமயம் புக்ல பார்க்கல, பார்த்துட்டு ஃபோர்த்து சம்ல என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரோம். ஓகே, என்ன போட்டோம் இருக்கு. ஒரு வளைவரையின் சாய்வு y-1 x² + x ஆகும். வளைவரை 1,0 என்ற புள்ளி வழியே செல்லுமெனில் அதன் சமன்பாடு அதான் இப்ப போட்டோம், 3வது சம். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது பின்வரும் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு. இதுல ஃபர்ஸ்ட் கணக்கு ஏற்கனவே போட்டுட்டோம் இல்லையா? சரி, அடுத்தது ஒரு குட்டி சம்மா எடுத்துப்போம், அதை முடிச்சிருவோம். இந்த சம்னா ஒரு 8th சம். இது கொஞ்சம் குட்டியா இருக்கும், அதோட சின்ன சம்மா இருந்தா போட்டுட்டோம். ஏன்னா பாதியில நிற்கும். சின்ன பெரிய சம்மா போட்டீங்கன்னா பாதியில நிற்கும், குட்டி சம்மா செலக்ட் பண்ணி. இது காஸ் அப்படிங்கறதுல காஸ் ஃபார்முலா வச்சு போடுறதுதான் சிம்பிளா முடிஞ்சிடும். அது அது இந்த சிஸ்டமே போடலாம். எக்ஸ் காஸ் 9th சம், 9th ரொம்ப இது tan y dy by dx equal to cos x plus y plus cos s. இது ஒரு 2 லைன்ஸ் தான், முடிஞ்சிடும் ஈஸியா. நமக்கு ஃபார்முலா வந்து cos a plus b cos a minus b. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இதுல என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணா வேல்யூ ஒரு 2 or 3 லைன்ஸோட இந்த சம் முடிஞ்சு. ஓகே, இந்த சம் போடலாமா? இதுல இங்கிலீஷ் மீடியம் சால்வ்னு கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இந்த ஃபோர்த்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த ஃபோர்த்து சம்ல நிறைய கேட்குறாங்க. 2 மார்க்ல ஒன்று, 3 மார்க்ல ஒன்று, 5 மார்க்ல ஒன்று கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஒரு ரெண்டோ ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு மீதி எல்லாம் நான் போட்டுறேன். நீங்க அந்த ஸ்டெப் பார்த்துங்க, என்னென்ன ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அதை நல்லா பார்த்து இந்த ஒன்று போட்டுட்டு முடிச்சிடுவோம். அதோட ஃபோர்த்தில் சப்டிவிஷன் 9 tan y dy by dx equal to cos x plus y cos plus cos plus cos x minus y. ஓகேவா? சரி, நம்ம இவ்வளவுதான். சரி, இப்ப இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேரியபிள் செப்பரபிள்ல பிரிச்சுப்போம் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஃபார்முலா என்ன அப்படிங்கறது பார்த்துப்போம். வேரியபிள் விஎஸ்எம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஓகே, tan y dy by dx equal to இது இந்த பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீ இதுல வந்து ஃபார்முலா, இது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் இது போட்டாதான் இந்த ஃபார்முலா எழுதுனாதான் உங்களுக்கு தெரியும். cos a plus b க்கு உள்ள ஃபார்முலா cos a cos b மைனஸ் sin a sin b. இது வந்து cos a plus b க்கு உள்ள ஃபார்முலா. அதே மாதிரி cos a minus b க்கு உள்ள ஃபார்முலா இதேதான், நடுவுல பிளஸ் வரும், அவ்வளவுதான். cos a cos b பிளஸ் sin a sin b, நடுவுல பிளஸ் வரும். இப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையும் பிளஸ் பண்ணும்போது இது ரெண்டு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். எது, சைனும் சைனும் கேன்சல் ஆயிடும். சைன் ஏ சைன் பி இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் காஸ் ஏ காஸ் பி, இங்க ஒரு காஸ் ஏ காஸ் பி இருக்கும். அப்ப என்ன ஆகும், காஸ் ஏ பிளஸ் பி மைனஸ் காஸ் ஏ, சாரி பிளஸ் ஏ மைனஸ் பி, இதனுடைய வேல்யூ என்ன ஆயிடும், 2 காஸ் ஏ காஸ் பி அப்படின்னு வந்துடும். இந்த ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் தெரியும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, காஸ் ஏ இருக்கு பிளஸ் காஸ் பி அந்த மாடல்ல இருக்கு. கண்டிப்பா ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது, 2 காஸ் ஏ காஸ் பி அப்படின்னு வருது. ஓகேவா? அப்படியே இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ண போறோம். பண்ணா என்ன ஆகும், 2 காஸ் என்ன இருக்கு, காஸ் ஏ காஸ் பி, காஸ் ஏயோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ ஒய். ஓகேவா? காஸ் ஏ காஸ் பி போட்டாச்சு. ஓகேவா? சரி, இப்ப இது வந்து இன்டெகிரேட் தனியா விஎஸ்எம்ல பிரிச்சுக்க வேண்டியதான். பிரிச்சா என்ன வரும், tan y, இங்க ஒரு காஸ் ஒய் இங்க வந்துருங்க, கொண்டு வந்துருங்க. காஸ் ஒய் இங்கேயும் ஒய் தான், இங்கேயும் ஒய் தான். dy ஈக்குவல் டு இன்டகல் 2ங்கிறது கான்ஸ்டன்ட், காஸ் எக்ஸ் இங்க உள்ள எக்ஸ் வந்து அங்க போனா இன்ட்டுல ஆயிடும் dx
ஏன்னா இங்க டிவைட்ல வரும்போது இங்க வந்து என்ன ஆயிடும், இங்க வந்து 2 மல்டிப்ளை 2ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், அதனால அப்படியே வெளில வச்சுக்கிட்டோம். ஓகேவா, இதை இன்டெகிரல் பண்ண ஆன்சர் வந்துடும். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், இன்டெகிரல் tan y, இதை மேல கொண்டு வந்துக்கலாம். இதை கொண்டு வந்தா என்ன ஆகும், காசை மேல கொண்டு வரும்போது என்ன ஆகும், சீக் ஒய் அப்படின்னு ஆயிடும். ஓகேவா, ரெண்டு ஒரே ஸ்டெப் தான் இருக்கு, அதை நான் எழுதிடுறேன். ஒரே ஒரு ஸ்டெப் தான், லாஸ்ட் ஸ்டெப் அங்க எழுதிடுறேன். இன்டெகிரல் tan y, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா ஏற்கனவே இருக்கு உங்களுக்கு, இது அப்படியே எங்க இருக்கு, 11th இருக்கு இந்த ஃபார்முலா. அதை அப்படியே நீங்க அதை பார்த்து அந்த ஸ்டெப் படி கொண்டு வரணும். ஓகேவா, ஓகே. இன்டெகிரல் 1/cosங்கிறது சீக்குன்னு ஆயிடும். சீக் ஒய் டிஒய் ஈக்குவல் டு 2 இன்டெகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா, சரி, இதை இன்டெகிரல் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டெகிரல் tan y சீக் ஒய்யோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீக் ஒய் டைரக்டாவே ஃபார்முலா இது. தட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து 2 காஸ் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணும்போது சைன் எக்ஸ் வரும் பிளஸ் சி கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான், then the summative answer. Therefore sec y equal to 2 sin x plus c. அதான் சார், ரொம்ப சிம்பிளான சம் இது. ஓகேவா, இந்த ஃபார்முலாவை இது எப்படி வந்ததுங்கிறத இந்த ஃபார்முலா எழுதிருக்கோம் இல்லையா, அதுபடி பாத்துங்க. காஸ் ஏ பிளஸ் காஸ் பி, அந்த வந்து ஃபார்முலா, அந்த ஃபார்முலா காஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் காஸ் ஏ மைனஸ் பி, தனித்தனி ஃபார்முலா எழுதி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது சைன் ஃபங்க்ஷன் எல்லாம் கேன்சல் ஆயிடும், பேலன்ஸ் வந்து காஸ் ஒண்டி இருக்கும். அந்த மாடல்ல இதை எழுதிருக்கோம். ஓகேவா, இதை அப்படியே டைரக்டா இன்டெகிரல் பிஎஸ்எம் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல பிரிச்சு கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா, சரி, அவ்வளவுதான். ஓகே, இதுல இன்னும் நிறைய 2 3 சம் இருக்கு, அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.